குருவே துணை. அன்பார்ந்த ஐஎன்ஆர் ஆஸ்ட்ரோ சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். ஐஎன்ஆர் ஆஸ்ட்ரோ புதுவை என்றும் உங்களுடன். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வடையா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. இப்போது இந்த பதிவில் என்ன பார்க்க உள்ளோம் என்றால், எதிர்வரும் விசுவாவசு வருடம் சித்திரை மாத ராசி பலன், அந்த ராசி பலன்களை தான் 12 ராசிக்கும் பார்க்க உள்ளோம். விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி 14/4/2025 திங்கட்கிழமை அன்று தமிழ் வருடப்பிறப்போடு வருகின்ற சித்திரை மாத ராசி பலன் ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். குறை நிறைகளை வெளியில் காட்டாமல் சாதுரியமாக கொண்டு செல்வதுதான் குடும்பம் என்ற விவரம் புரிந்த ரிஷபராசி அன்பர்களே, இந்த சித்திரை மாத வாக்கில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் பாவகத்தில் மீன ராசியில் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று அமர்ந்துள்ளார். உங்கள் ராசியில் குரு பகவானும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் பகவானும் அமர்ந்துள்ளார்கள். கிரக அமைப்புகள், கிரக நிலைகள் இந்த அமைப்பின்படி உள்ளது. ரிஷபராசி அன்பர்களே, இந்த சித்திரை மாதத்தில் பிள்ளைகள் தேர்வுகளை எழுதி அதிக மதிப்பெண்களை பெற வேண்டும் என்றும், அதிக மதிப்பெண்களை பெற்று மேல் வகுப்புக்கு போக வேண்டும் என்றும் காத்திருப்பார்கள். பிள்ளைகளுக்கு விடுமுறை காலமாக அமைகிறது. வசந்த காலம், கார்காலம், கோடைக்காலம் என்ற 3 பிரிவுகளில் கோடைக்கால காலகட்டமாக அமைவதால் பிள்ளைகள் விடுமுறை காலங்களில் வெளியில் சென்று வெயிலில் சுற்றி சுற்றி உடல் சூடேறி பாதிப்புகள், உடல் சூடால் பாதிப்புகள் உண்டாகும் பிள்ளைகளுக்கு. இதனால் பிள்ளைகளின் மீது அதிக கவனம் பெற்றோர்கள் வைக்க வேண்டும். அதே நேரத்தில் பிள்ளைகளுக்கு அதிக அளவு அவர்களை கண்டிக்கக்கூடாது. அவர்களுக்கு கோபம் படுத்தும் அளவுக்கு கண்டிக்க வேண்டாம். கனிவான வார்த்தைகளால் எடுத்து சொல்லி அவர்களுக்கு நல்லது எது, கெட்டது எது, எது சரி, எது தப்பு என்பதை புரிய வையுங்கள். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பகவான் உச்சம் பெற்ற நிலையில் இருப்பதால் உங்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் தொழில் சிறப்பாக அமைந்து வருவாய் திருப்தியை தரும். இந்த மாதத்தில் சூரியனை சந்திரனும், சந்திரனை சூரியனும் மாறி மாறி தனது 7ஆம் பார்வையால் பார்த்து கொள்கின்றார்கள். இதனால் உங்களில் கணவன் மனைவி இடையே குறை நிறைகளை அனுசரித்து சுக துக்கங்களுக்கு மதிப்பளித்து பிள்ளைகளின் எதிர்காலத்தை மனதில் நினைத்து உறுதியான மனதோடு நிலைமையை உணர்ந்து எதிரிக்கு இடம் கொடுக்காமல் இருவரும் இணைந்து நல்ல சுப காரியங்கள் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்வீர்கள். ஒரு சொந்த வீடு வாங்கணும், ஒரு சொந்த வீட்டில் வாழ்ந்து பார்க்கணும் என்ற உங்களுடைய நீண்ட நாள் ஆசை இந்த சித்திரை மாதத்தில் நிறைவேறும். வேலை சம்பந்தமாக வெளிநாடு, வெளி மாநிலங்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் அமையும். பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும். எதிர்ப்புகள் அகலும். உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பகவான் 11ஆம் பாவகம் லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ளதால் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும். சுப நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகளை செய்வீர்கள். பெரியவர்களின் துணையோடு சில தீராத பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். மனைவி வழியில் உங்களுக்கு உதவிகள் வரும். அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வுடன் கூடிய சம்பள உயர்வு கிடைப்பதற்கான காலம் நெருங்கி வருகிறது. உங்களுக்கு நிர்வாகத் திறமை அதிகரிக்கும். திடீர் பயணங்கள் ஏற்பாடு ஆகும். குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா சென்று வருவீர்கள். பெண்களுக்கு ஆரோக்கியமும் அழகும் கூடும். மன இறுக்கங்களிலிருந்து விடுபடுவீர்கள். கலைத்துறையினருக்கு எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் விலகி புதிய ஒப்பந்தங்கள் அதிக அளவில் உண்டாகும். இந்த சித்திரை மாதத்தில் வியாபாரிகளுக்கு வியாபாரம் சற்று மந்தமாக இருக்கும். தலைச்சுமை வியாபாரிகளுக்கு சற்று பணிச்சுமை அதிகரித்துக்கும். ஏன்னா இது வெயில் காலம்.
எனவே காலநிலை உணர்ந்து தலைச்சுமை வியாபாரிகள் தங்கள் உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி இந்த சித்திரை மாத வாக்கில் ரிஷபராசி அன்பர்களுக்கு பலவித சுப பலன்கள் கிடைத்து, ஆக்கிய சாப்பாட்டை சாப்பிடும் அம்சம் கிடைத்து, கட்டிய மனைவியோடு சேர்ந்து வாழும் அம்சம் கிடைத்து, பெற்ற பிள்ளைகளால் பெருமை பெறும் அம்சம் கிடைத்து, பெட்டி நிறைய பணம் சேருகின்ற அம்சத்தோடு ரிஷபராசி அன்பர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்து நூறாண்டு எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று வாழ்க வாழ்க என ரிஷபராசி அன்பர்களை வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்ங்க.